இந்த பத்திரிகையை பார்த்தோன்னே எனக்கு நல்ல மகிழ்ச்சியாக இருந்தது. அருமையான தமிழில் எல்லாம் போட்டிருக்காங்க. குடமுழுக்கு நன்னீராட்டு விழா, அதுதான் ரொம்ப அற்புதமான வார்த்தை. அப்போ என்ன ஆகுறீங்களா, நல்ல தமிழில் சொல்கிற போது அது எவ்வளோ பெருமையாக இருக்குது பாருங்க. இப்போ ஒரு 4 நாளைக்கு முதல்ல சிங்கப்பூர் போயிருந்தேன். சிங்கப்பூர் போயிருந்தப்ப நம்ம நகரத்தார் வீட்டில் தங்கியிருந்தேன். அப்போ அவங்க என்னை வழி அனுப்புறப்ப ஒருத்தர் நண்பர் அனுப்பி விட்டாங்க. அவர் என்னை கூட்டிகிட்டு விமான நிலையத்துக்கு வந்தார். நல்லா கவனிச்சுக்கங்க, சிங்கப்பூரில் தமிழ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ விமானத்துக்குள்ளே போகிறதா இருந்தால் நம்ம பெட்டியை போய் உள்ளே வச்சு எடை போட்டு இதெல்லாம் டிக்கெட் வாங்கிட்டு வரணும். இப்போ அப்படிலாம் செய்ய வேண்டியதில்லை. நம்ம போய் நின்றுக்கிட்டு அங்கே ஒரு எந்திரம் இருக்குது, அதில் எந்த மொழி உனக்கு வேணும்னு கேட்குது. நம்ம உடனே தமிழ் அப்படி நம்ம தொட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, அடுத்தது வந்துருங்க உங்களுடைய கடவுச்சீட்டு, என்ன அது பாஸ்போர்ட்டு, அதை அதில் வைக்கவும். அப்படி வைக்கிறோம், செயல்படுகிறது. அடுத்த வார்த்தை உங்களுடைய எண் பதிவு செய்யப்பட்டது. உங்களுடைய பயண பைகள், ஞாபகம் வச்சுக்கோங்க, பயண பைகள் லக்கேஜ்ன்றோம் இல்லையா, பயண பைகள், அவற்றுக்கான எடையை வைக்கவும். வைக்கப்படுது. பயணச்சீட்டு உறுதியாகிவிட்டது, எடுத்துக்கொள்ளவும். இத்தனையும் வருதுங்க. இதில் வாய்ஸ் வேற வருது. ஏன்னா ஒரு பார்வை இல்லாதவர் அதை செய்தாருன்னு வச்சுக்கங்களேன், அப்போ அவர் காது கேட்கணும் இல்லையா, அதுக்கு. இதெல்லாம் கூட பெருசு இல்லைங்க. இதை செஞ்சு முடிச்சுட்டு என் கூட வந்தவர் சொன்னார், ஐயா இந்த மாதிரி தமிழில் நம்ம பயன்படுத்தாமல் விட்டுட்டோம்னா ஒரு 6 மாதம் கழித்து செக் பண்ணுவானா, தமிழ் மொழியை பயன்படுத்தாமல் இருந்தால் அந்த மொழியை எடுத்துருவானா. பாருங்களேன், அப்போ நம்ம கையில் தாங்க இருக்குது. தமிழ் வளர்க்குறோம் தமிழ் வளர்க்குறோம்னு சொல்கிறோமே, தமிழ் பேசுனா வளரும், தமிழ் பயன்படுத்தினா வளரும். எங்கே பயன்படுத்துகிறோம் யோசிச்சு பாருங்க. மேல்நாடுகளில் போய் பார்க்குறப்ப ஆச்சரியப்படுறேன் நான். அமெரிக்காவில் பேசி முடிச்சுட்டு இரவு சாப்பாடு எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றோம். எப்படி தெரியுமா விருந்து வைப்பாங்க, ஒரு நண்பர் வீட்டில் விருந்து, 10 வீட்டு பெண்கள் ஒவ்வொரு உணவுப் பொருள் கொண்டு வருவாங்க. ஒருத்தவங்க சாம்பார், ஒருத்தவங்க ரசம், ஒருத்தவங்க சிக்கன் குழம்பு, ஒருத்தவங்க மீன் குழம்பு, ஒருத்தர் தயிர் சாதம். கல்யாணம் ஆகாதவர் என்ன பண்ணுவார், ஆப்பிள் வாங்கிட்டு வந்துடுவார், ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்துடுவார். இப்போ பாருங்கள், ஒரு ஆளுக்கு ஒரு வேலை தான். வீட்டுக்காரவங்க சோறு வடித்து வச்சுருவாங்க. முடிஞ்சு வச்சா எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சுட்டு சாப்பிட்டு முடித்த பிறகு எதெல்லாம் மிச்சம் இருக்கோ அவங்க வீட்டுக்கு மாற்றி எடுத்துகிட்டு போவாங்க. இது எனக்கு கொடுங்க, இது எனக்கு கொடுங்க, இது எனக்கு கொடுங்க. முடிஞ்சு போச்சா அப்புறம் கேள்வி பதில் நிகழ்ச்சி உட்காந்து பேசுவோம். நான் அங்கே இருக்க நம்ம தாய்மார்கள்ட்ட கேட்டேன், அம்மா உங்கள் குழந்தைகள் இங்கே இதை வளர்றாங்க, உங்களுக்கு ஏதாவது கவலை கஷ்டம் இருக்கான்னு கேட்டேன். அதுக்கு அந்த அம்மா, ஒரு அம்மா, நம்ம தமிழ் அம்மா தான் சொல்கிறாங்க, ஒரு கவலையும் இல்லையா, ஒரே ஒரு மன கஷ்டம் இருக்கு. என்னன்னு கேட்டால், இங்கே பிறந்த அமெரிக்காவில் பிறந்த நம்ம தமிழ் பிள்ளைங்க அம்மா அப்பா தாத்தா பாட்டி அத்தை மாமா சித்தப்பா சித்தி சொல்ல மாட்டேங்குது. ஊர்ல இருந்து தாத்தா பாட்டி வந்தால் பேச மாட்டேங்குதுங்க. அதனால என்னம்மா செய்றீங்கன்னு, நாங்கள்லாம் சேர்ந்து தமிழ் பள்ளிக்கூடம் வச்சுருக்கோம். ஐயா நல்லா கவனிச்சுக்கோங்க, நாங்கள்லாம் சேர்ந்து தமிழ் பள்ளிக்கூடம் வச்சுருக்கோம். நான் உலகம் முழுவதும் தமிழ் பள்ளிக்கூடத்தில் பேசியிருக்கேன், தமிழ்நாட்டில் மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடத்தில் பேசியிருக்கேன். எப்படி பாருங்க என் நிலைமையை, உலகம் முழுவதும் தமிழ் பள்ளிக்கூடத்தில் பேசியிருக்கேன். அதனால் நாங்கள்லாம் சேர்ந்து எங்கள் பிள்ளைகளுக்கு தமிழ் சொல்லிக் கொடுக்குறோம். ஐயா தேவாரம், திருவாசகம், திவ்ய பிரபந்தம், மார்கழி வரப்போதா உடனே என்ன செய்யலாம், திருப்பாவை திருவம்மாவை இவ்வளவும் சொல்லித்தரலாம். சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லிச்சு, ஏன் தெரியுமா ஐயா, மொழி அழிஞ்சு போனா நம்ம இனம் அழிஞ்சு போகும். யா ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த அம்மா சொல்லிச்சு, அருமையான வார்த்தை. மொழி அழிஞ்சு போனா இனம் அழிஞ்சு போகும். அப்போ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நம்ம தமிழ் மக்கள், ஹாங்காங்கில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள், சிங்கப்பூர் மலேசியா ஆஸ்திரேலியா இலங்கையில் இருக்கிற தமிழ் மக்கள் மொழி அழிஞ்சு போகக்கூடாதுன்னு பயப்படுறாங்க. பிள்ளைய தமிழ் பேசணும்னு நினைக்கிறாங்க. அப்படியே இங்கே வாங்க, நம்ம ஊருக்கு வாங்க, மெட்ராஸ்க்கு வாங்க, திருச்சிக்கு வாங்க, மதுரைக்கு வாங்க, நம்ம ஊருக்கு வாங்க. நம்ம ஊரில் என்ன நடக்குது தெரியுமா, என் கண்ணு முன்னாடியே ஒரு அம்மா பிள்ளைய போட்டு அந்த அடி அடிக்குதுங்க. ₹1,00,000 கொடுத்து இங்கிலீஷ் பள்ளி வீட்டில் சேர்த்து விட்டுருக்கேன். வெக்கம் இல்லாமல் பெத்ததாய அம்மான்னு நான் கூப்பிடுறேன். எப்படி கூப்பிடுமா, மம்மியில பழசு மம், அப்பாவை டாடியும் கிடையாது, டேட். இன்னைக்கு கொஞ்சம் கழிச்சு டாய் அப்படிலாம் சரின்ட்டு வாங்க நம்ம ஆளுங்க.
நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், ஒரு பிள்ளை மம்மின்னு திருந்துச்சு. அப்படியே பேச முடியாத பிள்ளையாக்குன்னு கூப்பிட்டு என்ன மம் அப்படின்னேன். நாங்கள் எங்கள் மம்மியை மம் அப்படி தான் கூப்பிடுவோம். உங்கள் பெரியம்மாவை எப்படி கூப்பிடுவேன்னு கேட்டேன். மேக்சிமம் அப்படி கூப்பிடுவேன். சின்னம்மாவை மினிமம். நல்லா விளங்கும் குடும்பம். எங்கேயாவது இப்படி கேள்விப்பட்டிருக்கோமா? எங்கள் சொந்த தாயை எப்படி கூப்பிடணும்? அம்மானு கூப்பிட. ஒருத்தர் சப்புன்னு ஒரு அரை விட்டா எப்படி அழுவேன்? மம்மி அப்படின்னா கத்துவேன். அன்னைக்கு எனக்கு ரொம்ப வேதனை நடந்துறீங்களா? ஒரு குழந்தை அவங்க அம்மா கையை பிடிச்சிக்கிட்டு மதுரையில், மம்மி மீனாட்சி மம்மி கோயிலுக்கு தானே போகிறோம், புரியுதா? மீனாட்சி மம்மியா, மீனாட்சி அம்மனை. நம்ம என்ன சொல்கிறது? நாம் தமிழ் பேசலைன்னா பிள்ளைங்க பேசாதுங்க. என்ன சொல்ல முடியும்? நம்ம பாதிக்கு மேலே ஆங்கிலம் தான் பேசுகிறோம். அதுவும் வேணும்னே பேசுகிறோம். என்ன சாங் லைக் பண்ணுறீங்கன்னு தான் கேட்குறாங்க. தொலைக்காட்சியில் பார்த்துருக்கீங்களா? ஒரு அம்மா சமையல் பண்ணி காமிச்சிச்சுங்க. எனக்கு கண்ணீரே வந்துருச்சு. அந்த அம்மா வெங்காயம் உரிச்சு எனக்கு கண்ணீர் வரல, அது பேசுறத கேட்டு கண்ணீர் வந்துருச்சு. என்ன தெரியுமா? முதல்ல ஒரு கத்திரிக்காய், இந்த வெஜிடபிளை எடுத்து, கத்திரிக்காய் கழுத, இந்த வெஜிடபிளை எடுத்து வாஷ் பண்ணி, கட் பண்ணி, ஹீட் பண்ணி, குக் பண்ணி, ஈட் பண்ணி, இத்தனை பண்ணி வீட்டுக்குள்ள இருந்துச்சுன்னா பன்றி காய்ச்சல் வருமா வராதா? நீ நல்ல உங்களை இங்கிலீஷில் பேசு, நாங்கள் வேற சேனல் பார்க்குறோம். இல்லை தமிழில் பேசு. எங்க நம்ம தேவாரமும் திருவாசகமும் திவ்ய பிரபந்தமும் தமிழில் தானங்க இருக்குது. சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பார்த்து சுந்தரா சொற்றப்படாத எம்மை பாடுகிறாரு. யாரு? சிவபெருமான். இதே மனோன்மணி சுந்தரம் பிள்ளை ஒரு பேட்டி எடுக்கிறாருங்க. யாரை பேட்டி எடுக்கிறாங்க? இப்போ நம்ம யாரை எடுப்போம்? சூப்பர் ஸ்டார் எடுத்துட்டீங்களா, கலைஞானி எடுத்தீங்களா, இசைஞானி, இப்படிதான் கேட்குறான். அவர் சிவபெருமான பேட்டி எடுக்கிறாரு. பேட்டி எடுக்கிறப்ப கேட்குறாரு, நீ தானே இந்த உலகத்தை படைக்கிறவன், காக்கிறவன், அழிக்கிறவன், படைத்தும் காத்தும் கறந்தும் விளையாடி, மாணிக்கவாசல் சொல்லுவார். அப்ப நீ படைக்கிற, காக்கிற, அழிக்கிற. ஒரே ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஆமா, இந்த உலகம் அழிஞ்சு போனப்ப நீ ஒரு ஆளா உட்கார்ந்துருப்பில்ல, அப்ப உனக்கு போர் அடிக்காதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு சிவபெருமான் சொல்றாரு, அந்த நேரத்தில் மணிவாசகர் எழுதின திருவாசகத்தில் ஒரு ஏடு கையில் வச்சிருப்பேன், அதை படிச்சுட்டு இருந்தேன்னா எனக்கு பொழுது போறதே தெரியும். சிவபெருமானையே மயக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவர் யார் என்று கேட்டால் மாணிக்க வாசகர். நல்ல நினைவில் வச்சுக்கோங்க. கடவுள் மனிதனுக்கு சொன்ன நூல் எது தெரியுமா? பகவத்கீதை. சின்ன பிள்ளை தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நாளை கேள்வி கேட்டாலும் சொல்லணும். கடவுள் மனிதனுக்கு சொன்ன நூல் எது? பகவத்கீதை. சரி, மனிதன் கடவுளுக்கு சொன்ன நூல் எது? திருவாசகம். மனிதன் மனிதனுக்கே சொன்ன நூல் எது? திருக்குறள். ஞாபகம் வச்சுக்க. உட்காந்துருக்கீங்கல்ல, தாய்மார்கள் ஞாபகங்க. நீங்க சொல்லி கொடுத்தாதான் பிள்ளைங்க சொல்லும். அப்ப அந்த காலத்தில் கர்ப்பமா இருக்கப்ப கோயிலுக்கு கூட்டு போவாங்க, குளத்தை குளிக்க வைப்பாங்க, நாதஸ்வரத்தை கேட்பாங்க, நல்ல விஷயங்களை கேட்க வைப்பாங்க, தேவார திருவாசத்தை கேட்க வைப்பாங்க. ஏன் தெரியுமா? அந்த வயிற்றுக்குள்ள இருக்க பிள்ளைக்கு அது நல்லது கேட்கணுமா, அப்பதான் நல்லதான். இப்ப திடுக்கிடும் சம்பவங்கள் நிறைந்த டிவி சீரியலை பார்த்து பார்த்து என்ன நடக்குதுன்னே தெரியல. ஒருத்தன் சொன்னானா, பிள்ளைகளுக்கு என்ன பேர் வச்சுக்கீங்க? மூன்று தெய்வங்கள் அப்படின்னு இருக்கா. மூன்று தெய்வங்கள் ஒரு பேரா? எப்படின்னு. என் மனைவி கர்ப்பமா இருந்தாங்க, சினிமா கூட்டு போயிருந்தேன், மூன்று தெய்வங்கள் படத்துக்கு. அங்கேயே இடுப்புலி வந்துருச்சு, மூன்று தெய்வங்கள்னு பேர் வச்சேன். பொண்ணா அவன் சொன்னா, நல்ல வேளை நீ அலிபாபாவை 40 கூட்டு போல, கூட்டு போயிருந்தா என்ன பேர் வைப்ப, எப்படி கூப்பிடுவ? இருக்கா? நல்ல விஷயங்களை நம்ம காதில் கேட்குறப்ப குழந்தையும் உள்ள உட்காந்து கேட்குமாங்க. அதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்குறீங்களா? ஓம் நமோ நாராயணாங்கிற மந்திரத்தை நாரத மகரிஷி இரணியகசிபனுடைய மனைவியினுடைய அந்த காதில் சொன்னபோது, மந்திரமாக சொன்னபோது, அந்த கேட்டுக்கிட்டு இருந்தது அந்த அம்மா மட்டும் இல்லைங்க, அந்த உள்ள இருந்த குழந்தையும் தான். இன்னைக்கு சொல்றான் சயின்டிஸ்ட், அதாவது நிறைமாத கர்ப்பிணி சூரிய நமஸ்காரம் பண்ணா உள்ள இருக்கக்கூடிய குழந்தைக்கு கண்ணு கூசுமா தெரியுமா உங்களுக்கு?
அது படுத்துக்கிறது, அது ஏற்கனவே கண்ணை மூடிட்டு தான் படுத்துருக்கோம். லேசாக கண்ணை பிடிக்குமா, சூரிய நமஸ்காரம் பண்ணணுமா, வைட்டமின் டி இப்படி வந்து இப்படி உள்ளே போகுமா. இதெல்லாம் நம்ம ஆட்கள் எவ்வளோ அருமையாக தெரிஞ்சு வச்சுருக்காங்க. சூரிய நமஸ்காரம் பண்ணால் நம்ம எந்திரிக்கிறதே சூரிய மத்தியானத்துக்கு பிறகு இருந்துச்சோம்னு வச்சுக்கோங்க சரிது. அதான் சன் டிவி பார்க்குறீங்களா அப்படிங்குது ஒரு அம்மா. ஏன்னா அதுவும் சூரியனா, இது என்னன்னு சொல்ல முடியும். அப்போ நல்ல விஷயங்களை சொல்லுவதும் கேட்பதும் அதுக்கு தாங்க. கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுறப்ப, குடம்புளுக்கு நன்னீராட்டு விழா பண்ணுறப்ப எல்லாத்தையும் புதுப்பிக்கிறாங்க. முக்கியமாக சக்தியை, எனர்ஜியை உருவாக்குறாங்க. நம்முடைய முன்னோர்கள் கட்டுற போது சாதாரணமாக கட்டலை. ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் பாருங்க. மதுரையினுடைய கோபுரங்கள், இங்கே 13 கோபுரங்கள் இருக்குன்னாங்க. கேட்டோடனே மகிழ்ச்சியாக இருந்தது. மதுரையினுடைய கோபுரங்களில் வெளிப்பிரகாரத்தில் இருக்கக்கூடிய கோயில்கள் வாசலில் போய் நில்லுங்க. அது மேற்கு கோபுரமாக இருந்தாலும், வடக்கு கோபுரமாக இருந்தாலும், தெற்கு கோபுரம், கிழக்கு கோபுர வாசலாக இருந்தாலும் காற்று அப்படி அடிக்குங்க. அப்படி காற்று அடிக்கும். எத்தனையோ கட்டடத்தை கட்டி மறைச்சி பார்க்குறோம் நம்ம. ஆனாலும் என்ன, அது காற்று உள்ளே வருது. எப்போ கட்டிருக்காங்க? 7ஆம் நூற்றாண்டில் திருஞான சம்பந்தர் வந்து பாடின காலத்தில் கட்டினது. இன்னைக்கு இருக்குது கோயில். அப்படியான அந்த நம்ம இன்னைக்கு சொல்கிறோம் பாருங்க, வாஸ்து படிக்க, வாஸ்துல வேற ஒன்றும் இல்லைங்க, வெளிச்சமும் காற்றும் வரணும், அவ்வளோதான். அது ரெண்டு வர்ற மாதிரி நம்முடைய முன்னோர்கள் சொன்னாங்க. அதோட அங்கே உள்ள இருக்கக்கூடிய அந்த விக்கிரகங்கள் எல்லாம் உருவேற்றி அந்த சக்தி பூரா நமக்கு கிடைக்கட்டுங்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் செல்ஃபோனை உள்ளே கொண்டு போகாமல் இருந்தாலே பாதி சக்தி நமக்கு வந்துருங்க. உண்மையை சொல்கிறேன். இப்போ மீனாட்சி அம்மன் கோயிலில் தடை பண்ணிட்டாங்க, செல்ஃபோனை உள்ளே கொண்டு போகக்கூடாது. வடநாட்டில் மதுராவுக்கு போனீங்கன்னா செல்ஃபோன் உள்ளே கொண்டு போகக்கூடாது. ஏன் தெரியுமா? பேசிக்கிட்டே இருக்கங்கிறது வேற விஷயம். அந்த பவர் நம்மளை வாங்க விடாமல் இதுக்கு எடுத்து விட்டுரும். பாதி நேரம் அதில் தானே இருக்கும். யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு ஒரு ஆள் போன பஸ்ஸில், மாப்பிள்ளை நீ எங்கே இருக்க, நீ எங்கே இருக்கேன்னு கத்துறான். அவன் நீ எங்கே இருக்கேன்னு கத்துறான். 2 பேரும் ஒரு பஸ்ஸுக்குள்ளே உட்காந்துருக்காங்க. ஒரே பஸ். இப்போ வீடுகளுக்குள்ளேயே வந்துருச்சுங்க. முன்ரூமில் உட்காந்துருக்கு கணவருக்கு. அந்த அம்மா எங்கே இருக்கீங்க? சமயக்கட்டிலேருந்து. இவர் இங்கே தான் இருக்கேன். சமையல் ஆயிடுச்சா? உடனே அந்த அம்மா மெசேஜ் போடுது, வந்து கொட்டிக்கோ அப்படிங்குது. கொட்டிக்கிறதுக்கு உட்காந்துருக்கேன் அந்த ஆள். எப்படியெல்லாம் ஆகி போச்சு பாருங்க, வாட்ஸ்அப்பும் மெசேஜும். இந்த காலத்தில் இப்போ நான் சொன்ன பாருங்க, கடவுள் மனிதனுக்கு சொன்னது, மனிதன் கடவுளுக்கு சொன்னது, மனிதன் மனிதனுக்கு சொன்னது. அதுபோல கடவுளுக்கு மனிதன் சொன்ன அந்த திருவாசகத்தை ஒரு ஏடு வச்சிருப்பேன்னு சொன்னால் அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுங்கிறதுக்காகத்தான் நம்முடைய முன்னோர்கள் இதெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. தண்ணீர் இருக்கணும். இந்த குளத்தில் தண்ணீர் வந்து ததும்பி நின்றுச்சுன்னு வைங்களேன், இதை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 100 வீடுகளில் கிணத்துல தண்ணி ஊறுங்க. அது உண்மை. நீர் வேரோடும் அப்படியே. அதான் உண்மையும். அந்த மாதிரியான விஷயத்தை நம்முடைய முன்னோர்கள் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இப்போ நீங்கள் ஒரு கவலைப்படப்படாது. பட்டிமன்றம் இல்லை, ஒடுக்குவதாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு, அந்த கூட பேசுகிற ஆளுங்க வாங்கி எந்தையும் குடிச்சிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு. ஒன்றும் இல்லை. ஆரம்பிக்க போது இது சும்மா நியூஸ் ரீல் மாதிரி கொஞ்ச நேரம். ஏன்னா யாராவது நம்ம ஊரில் கேட்குறாங்க, அரிமளத்தில் என்னங்க சிறப்பு அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்கள் சொல்கிறதுக்கு எங்கள் ஊருக்கு வாங்கய்யா, கோடகனில் ஒரு சுந்தரசுவாமிகளுடைய அதிஷ்டானம் இருக்குது, மீனாட்சி சுந்தரேஸ்வருடைய கோயில் இருக்குது, சித்தி விநாயகர் அங்கே தான் இருக்கிறாரு, சக்தி விநாயகர் இருக்கார், எல்லாம் சொல்லலாம். குளம் இருக்குது, கோயில் இருக்குது, அருமையான மற்றவை எல்லாம் இருக்குது. இவை எல்லாம் எங்கள் ஊருடைய பெருமை. எத்தனை தான் நீங்கள் இருந்தாலும், வெளிநாட்டில் இருந்தாலும், நம்ம ஊருக்கு வர்றோம். திருச்சியில் ஃப்ளைட்டு இறங்கி அந்த ரன்வேல அப்படின்னு ஒன்று எந்திரிச்சுன்னு அப்படியே கண்ணீர் வருதுங்க பல பேருக்கு. எத்தனை நாள் ஆச்சோ ஊரு விட்டு போய் தெரியல பாவம். அப்படி எந்திரிச்சு இறங்கி ஒடியாந்து அந்த ஊருக்குள்ளே கார் திரும்பிடுச்சுன்னு வைங்க. அதுவும் இப்போ பைபாஸ் போடுறாங்களோ இல்லையோ, அந்த பேர் என்ன, தங்க நாற்கர சாலையா, அது தங்க நாற்கர சாலையோ என்னமோ தெரியாது, சுங்க நாற்கர சாலைன்னு கண்டுபிடிச்சிட்டேன் நான். போகிற இடத்துலலாம் காசு கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. இருக்கட்டும், ஏன்னா ரோடையும் பாதுகாக்கணும்ல. ஊருக்குள்ளே வர்றப்ப அத்தனை சந்தோஷமாக இருக்குது. இப்போ இதை நான் சொன்னது இருக்குன்னா எல்லாரும் வந்துட்டீங்க. பட்டிமன்றம் தொடங்க போகுது. இன்றைக்கி என்ன தலைப்பு அப்படின்னா, ரொம்ப அழகான தலைப்பு கொடுத்துருக்காங்க. குடும்ப முன்னேற்றத்திற்கு பெரிதும் துணை நிற்பது. குடும்பம்னு ஒன்று இருக்கா? ஆமாம், ஃபேமிலி தமிழில் படி வச்சுக்கோங்க. புரிஞ்சா? குடும்பம் நான் கடைசி வரைக்கும் என்னன்னே சொல்லலை அப்படின்னு சொல்லப்படாது. சம்பவம் நீங்களே அப்படின்னா என்னன்னு கேட்பார்ல கமலஹாசன் ஒரு படத்தில். குடும்பம்னா என்னது? ஃபேமிலி. என்னத்தை சொல்ல நான், குடும்பம் நம்ம ஃபேமிலி. குடும்பம் முன்னேற்றத்திற்கு யார்? 2 பேர் முக்கியமாக, கணவன் மனைவி. கணவனுடைய
வருமானமா, இன்கம் அப்படி வச்சுக்கிடுவோம். பூரா இங்கிலீஷ்லாம் இடத்துல போட்டிருக்கே. அதாவது கணவனுடைய இன்கம்மா, ஹஸ்பண்ட் கணவனுடைய இன்கம்மா, மனைவியினுடைய நிர்வாகமா, அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்றோம் இல்லையா, நிர்வாகம். இவங்க நிர்வாகத்தில் தான் குடும்பம் நல்லா இருக்கா? இங்கே நமக்கு தெரியும், நகரத்தார் பெருமக்கள் பொறுத்த மட்டும் ஆட்சியாளர்களுடைய அந்த பவர் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். சக்தி இல்லையே சிவம் இல்லை அப்படிமோ. ஒரு வாத்தியார் கேட்டாராம், சக்தி பெரிதா சிவம் பெரிதா? வகுப்பில் கேட்டுக்காரு மதுரையில். எல்லாரும் ஆளாளுக்கு ஒவ்வொன்று சொல்லிருக்காங்க. சக்தி தான் பெரிது, சிவம் தான் பெரிது. இப்போ நீங்கள் யாராவது கேட்டான்னு சொல்லுவீங்க, சக்தி பெரிதா சிவம் பெரிதா? ரெண்டு சபாஸ். ரொம்ப நல்லா சொன்னியப்பா. இதுக்கு ஒரு பையன் என்ன சொன்ன தெரியுமா? வாத்தியார் கேட்டுக்கிட்டே இருந்திருக்காரு, சக்தி பெரிதா சிவம் பெரிதா அப்படின்னு இருக்காரு. அப்புறம் அவன் எந்திரிச்சு சொல்லிட்டான், சிவன் தான் பெரிதுன்னா. அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. எப்படி கண்டுபிடிச்சேன்னாரு, சிவன் தேட்டரில் 800 பேர் உட்காரலாம், சக்தி தேட்டரில் 300 பேர் தான் உட்காரலாம். மதுரையில் சக்தி சிவன் தேட்டர் ஒன்று இருக்குது தெரியுமா? அது எப்படி கண்டுபிடிச்சிருக்கா பாருங்க. சக்திங்கிறது எனர்ஜி, ஆற்றல். அந்த ஆற்றல் இருப்பதால் தான் சிவனே வளம் பெறுகிறார் நம்ம சொல்கிறோம். 2 பேரும் சமம்னு சொன்னார் பாருங்க பையன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு கைதட்டு கொடுங்க. எவ்வளோ கூட்டத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறாரு பாருங்க. குடும்பத்தினுடைய முன்னேற்றம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கணும். நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம். அப்படி என் கண்ணு முன்னாடியே ஒரு அம்மா ஒரு பிள்ளையை போட்டு அடிச்சுங்க. வருவியா? இப்படி இடத்துக்குலாம் வருவியா? ஏது மேடைக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு அவன் என்ன அப்படி இடத்துக்கு வந்துட்டான்? எப்படி கேட்குறோம்? இந்தா இங்கே சாப்பிட்டான், இப்போ அருமையான சாப்பாடு போட்டாங்க, இங்கே சாப்பிட்ட உணவு இங்கே போனால் 3 மணி நேரம். ஆனால் இங்கே கேட்குறீங்களே இந்த செய்தி, இது உங்களுடைய மனசுக்குள்ளேயோ உங்களுடைய அறிவுக்குள்ளேயோ போனால் வாழ்நாளெல்லாம் மறக்கக்கூடாதுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம். என்னையா தமிழ் திருக்குறள் திருப்பி சொல்ல வைக்கிறதுக்கு இந்த பாடுபடுறேன். ஏன் நம்ம சொல்லாமல் யார் ஒபாமா வந்து சொல்லுவாரா? இல்லை ட்ரம்ப் வந்து சொல்லுவாரா? இல்லை, நம்ம சொல்லணும். செல்வத்துள் செல்வம். பாருங்க, கொஞ்ச நேரம் விடாமல் டிவி பார்த்துக்கிட்டு இருந்தால் கண்ணு வலிக்கும், பேசிக்கிட்டே இருந்தால் வாய் வலிக்கும், தின்னுக்கிட்டே இருந்தால் பல்லு வலிக்கும், எக்கச்சக்கமாக தின்னா வயிறு வலிக்கும். ஆனால் எங்கே இப்போ நான் சொல்கிறது திருப்பி சொல்லு. ஆனால் எவ்வளவு கேட்டாலும் காது வலிக்காது. அதான் காது. ஞாபகம் வச்சுக்கங்க. காது வலின்னு வந்தால் அந்த ஆள் பேசுனதை கேட்டு அறுத்து ஊற்றிட்டேன் சொல்லுவோமா? இல்லை. காது என்பது என்னன்னு கேட்டால் பிறர் உழைப்பு அப்படியே வாங்கி தரது. நீங்கள் ஞாபகம் வச்சுக்கங்க. வானொலி கேட்டுக்கிட்டே சமையல் பண்ணலாம், வானொலி கேட்டுக்கிட்டே எழுதலாம். வானொலினா ரேடியோ, அது வேறு. அவர் போகிற வரைக்கும் வானொலி கடைசியில் அந்த எலி என்னன்னு சொல்லாமல் போயிட்டாருன்னு சொல்லக்கூடாது. காதில் கேட்கணும், நல்ல மகிழ்ச்சியாக கேட்கணும். வாய் விட்டு சிரித்தால் அந்த இப்போ அதுக்கு தான் வந்திருக்கோம். இங்கேயும் வந்து கட்டுன்னு உட்காந்துருக்கூடாது. ஒரு பந்தயங்கிட்டே வச்சுக்கோங்க. இந்தியாவில் எத்தனையோ மொழிகள் இருக்கலாம், எத்தனையோ சேனல்கள் இருக்கலாம். ஆனால் எந்த மொழிகளும் இல்லாத ஒரு பெருமை சொல்கிறேன், தமிழ் மொழியில் மட்டும்தாங்க பட்டிமன்றம் இருக்குங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த மொழியிலையும் கிடையாது. இருந்திருந்தால் இந்நேரம் நீங்கள் மலையாள பட்டிமன்றம் பார்த்துருப்பீங்க, தெலுங்கு பட்டிமன்றம் கேட்டிருப்பீங்க, கன்னடம் இல்லை. ஏன் தெரியுமா? நம்மால் இருக்காப்லையே வெள்ளைக்கார வேலை செய்யாடி செத்து போவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் சொல்லுவாங்க, ஒவ்வொரு இது பண்ணாட்டியும் அவனுக்கு இப்படியே இதாகிரும்னு. நம்மளை பொறுத்த மட்டும் என்ன தெரியுங்களா? நம்மளை பேசுகிற விடலைன்னு வச்சுக்கோங்க, போச்சு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதுக்காகத்தான்